ஹாய்ங்க. ஹாப்பி மார்னிங். எல்லாம் நல்லா படிச்சுட்டு இருக்கீங்களா? நல்லா படிச்சுட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே, வீடியோக்குள்ள போவோம். இப்போ இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, ரிவிஷன் டைமிங்ஸ்ல நார்மலாவே படிக்கிற மெத்தடாலஜி, ஸ்டடி மெத்தடாலஜில இது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. ரிவிஷன் டைமிங்ஸும் சரி, நார்மல்லையும் நம்ம நல்ல ஒரு 10th பப்ளிக் ஸ்டூடெண்ட்ஸ் 10th 11th 12th பப்ளிக் படிக்கிறவங்க, பப்ளிக் எக்ஸாம் படிக்கிறவங்க கண்டிப்பா இந்த ஹவர் சார்ட்டை மெயின்டைன் பண்ணி பழகணும். ஹவர் சார்ட்னா என்ன சார், அதை எப்படி யூஸ் பண்றது, அதனால நமக்கு என்ன நடக்கும் மார்க் பேசிஸ்ல அப்படிங்கறதெல்லாம் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஹவர் சார்ட்டை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எக்ஸாம்ல மார்க்கை இம்ப்ரூவ் பண்ண பாருங்க. சரிங்களா? ஓகே. ஹவர் சார்ட்னா என்ன? ஹவர் சார்ட்னா ஒண்ணுமே இல்லைங்க. நம்ம படிக்கிற விஷயத்த டைமிங்கோட நம்ம என்ட்ரி பண்ணி வைக்கிறது தான். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஒரு நோட் புக் வாங்கணும். ஒரு பழைய டைரியோ இல்ல இயர் டைரியோ அல்லது உங்க வீட்டுல யூஸ் பண்ணாத நோட்டோ ஏதோ ஒரு நோட்டை ரெடி எடுத்து வச்சுக்கோங்க. அட்டை போட்டு நீட்டட் லேபிள் ஒட்டி ஹவர் சார்ட் நோட் புக் போட்டு வச்சுக்கோங்க. பிளஸ் அதுல ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட் பேஜ் ஒரு 2 பேஜஸ் லீவ் பண்ணிடுங்க. தேர்ட் பேஜ்ல இருந்து ஒரு காலம் ப்ரொவைட் பண்ணுங்க. என்ன காலம்னா, டேட்டு, டே, ஸ்டடி டைமிங்ஸ், டேட்டு, டே, சப்ஜெக்ட், ஸ்டடி டைமிங்ஸ். அடுத்தது பாத்தீங்கன்னா டோட்டல் ஹவர்ஸ், லாஸ்டா ரிவார்ட்ஸ். டேட், டே, சப்ஜெக்ட், ஸ்டடி டைமிங்ஸ், டோட்டல் ஹார்ஸ், ரிவார்ட்ஸ். இந்த மாதிரி ஒரு காலம் ப்ரொவைட் பண்ணுவீங்க. ப்ரொவைட் பண்ணதுக்கு அப்புறம் எக்ஸாம்பிள், இன்னைக்கு டே 10/12/2024 டியூஸ்டே. இன்னைக்கு நான் காலையில மார்னிங் ஒரு 7 o'clock படிக்க உட்காடுறேன். நான் ஒரு 11th பையன் இல்ல 12th பையன், நான் படிக்க உட்காரேன்னா நான் இன்னைக்கு டே டு டேவும் என்டர் பண்ணிடுறேன். மார்னிங் 7 o'clock வந்து நான் பிசிக்ஸ் படிக்கிறேன். பிசிக்ஸ்ல 7th லெசன்ல ஒரு 5 மார்க்ஸ் படிக்கிறேன். ஒரு 4 5 மார்க் படிக்கிறேன். ஒரு 7 மணிக்கு உட்காடுறேன். 7th லெசன்ல 4 5 மார்க் படிச்சிடுறேன். ஒரு 8:10க்கு நான் கிளம்ப ஸ்கூலுக்கு ரெடியாக போகணும். அப்படின்னா மார்னிங் நம்ம என்ன பண்ணணும்னா, ஹவர் சார்ட் நோட் புக்கை எப்பவுமே படிக்கிறத நம்ம கையிலேயே வச்சுக்கணும். அது ரொம்ப பைபிள், குரான், பகவத்கீதை, நம்மளோட புனித நூல்கள் பிளஸ் நம்ம 10th 12th இல்ல 11th 12th ரெக்கார்ட் நோட் புக் மாதிரி பத்திரமா வச்சுக்கணும். கவர் பண்ணிட்டு அழகா லேபிள்ல ஒட்டி, ஸ்டிக்கர் ஒட்டி, கோலம் போட்டு, கலர் அடிச்சு, பெயிண்ட் அடிச்சு, என்னென்ன பண்ணுமோ எல்லாம் பண்ணி வச்சிடணும். சரிங்களா? ஏன்னா இந்த ஹவர் சார்ட் வந்து நம்ம மார்க் வந்து அதிகப்படுத்தி கொடுக்கும். சரி, நான் காலையில 7 to 8:10 படிச்சுட்டேன். பிசிக்ஸ்ல 7th லெசன்ல ஒரு 4 5 மார்க் படிச்சேன். ஸ்டடி டைமிங்ஸ்ல 7 to 8:10. சப்ஜெக்ட்ல பிசிக்ஸ் லெசன் 7 4 5 மார்க்ஸ். கொஸ்டின் நம்பர் 37 38 41 47 அப்படின்னு நோட் பண்ணி வச்சிருங்க. டோட்டல் ஹவர்ஸ் விட்டுருங்க, ரிவார்ட்ஸ் விட்டுருங்க. ஸ்கூலுக்கு போயிட்டீங்க, ஈவினிங் வரீங்க, 6:30க்கு வரீங்க வீட்டுக்கு. 6க்கு வந்துட்டீங்க, 6:30க்கு படிக்க உட்காரீங்கன்னு வச்சுக்கோங்க. 6:30 to 8:30 மேத்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி பாக்குறீங்க. உடனே இந்த நம்ம படிக்கும் போது ஸ்டடி ஹவர் சார்ட் தான் கையில இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஹவர் சார்ட்டும் அதுக்குள்ள பேனாவும் நோட்டை வச்சு அந்த நோட்டை டைரியை பத்திரமா வச்சுக்கணும். 6:30 படிக்க உட்காரும் போது அதே டேட்ல கமா போட்டு ஸ்டடி சப்ஜெக்ட்ல மேத்ஸ் எக்ஸசைஸ் 7.7 8.4 9.2 இதெல்லாம் நான் பார்க்க போறேன்னு என்டர் பண்ணிட்டு அதுல எல்லா சம்ஸ் ஆல் சம்ஸ் போட்டு வச்சுட்டு இல்ல படிச்சு எழுதினாலும் சரி, ஸ்டடி டைமிங்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணி வச்சுங்க 6:30 அப்படின்னு. ஒன்ஸ் நீங்க 8:30 க்ளோஸ் பண்ணும்போது எப்ப எந்திரிச்சிக்கிறீங்களோ படிக்க விட்டு அதை அந்த ஹவர் ஷார்ட்டை நோட்டை என்ட்ரி பண்ணிட்டு தான் எந்திரிக்கணும். 6:30 to 8:30 எதெல்லாம் முடிச்சீங்க என்டர் சப்ஜெக்ட் என்டர் பண்ணி வச்சுட்டு டோட்டல் ஹவர்ஸ் என்டர் பண்ணிடுங்க. 8:30னா 2 hours 2 hours மட்டும். மார்னிங் 1 hour 10 minutes, இங்க 2 hours. ரிவார்ட்ஸ் விட்டுருங்க. டோட்டல் ஹவர்ஸ் ரிவார்ட்ஸ் விட்டுருங்க. மறுபடியும் திருப்பி ஆஃப்டர் டின்னர் 9:30ல இருந்து 11:30 வரைக்கும் படிக்கிறீங்க. தமிழ் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு 7 6 7ல குழுவினா சிறுவினா 1 mark தான் படிக்கிறீங்க. படிக்க போகும்போது சப்ஜெக்டா தமிழ் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா என்னென்ன படிச்சுங்க என்டர் பண்ணுங்க. டைமிங்ஸ் 9:30 என்டர் பண்ணிட்டு க்ளோஸ் முடிக்க போகும்போது 9:30 to 11:30 11:45 எப்ப டைம் முடிக்கீங்க அப்ப முடிக்கிற டைம் என்னென்ன படிச்சிருக்கீங்க ஷார்ட்டா நோட் பண்ணி மொத்தமா 2 hours 1.5 hours படிச்சா 1.5 hours. இப்போ மார்னிங் காலையில படிச்சது, ஈவினிங் ஸ்கூல் விட்டு வந்ததுக்கு அப்புறம் படிச்சது, நைட் படிச்சது, 3 ஹவர்ஸையும் டோட்டலா கால்குலேட் பண்ணி ஒரு 5 hours 30 minutes வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்ராக்சிமேட்டா சொல்றேன். 5 hours 30 minutes. அந்த 5 hours 30 minutes கீழே டீகோட் பண்ணி 3மே ஆட் பண்ணி கீழே 5 hours 30 minutes என்ட்ரி பண்ணுங்க. என்ட்ரி பண்ணிட்டு நீங்க இந்த ஸ்டடி ஹவர் சார்ட்டோட நோட் புக்ல ஃபர்ஸ்ட் பேஜ்ல below 3 hours 5 hours 7 hours 10 hours சொல்லிட்டு ஒரு கேட்டகரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. below 3 hours need to improve போடுவாங்க. 5 hours good ரிவார்ட்ஸ்ல, 7 hours very good, 10 hours extraordinary performance,
அப்படின்னு போட்டு நீட்டா இந்த கேட்டகரியை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு நீங்க என்ன கேட்டகரி பிளான் பண்றீங்களோ அதை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இன்னைக்கு 5 hours 30 minutes நீங்க படிச்சிருந்தீங்கன்னா நீங்க குட், அந்த கேட்டகரியில் ரிவார்ட்ஸ் எழுதி குட்னு ஒரு ஸ்கெட்ச்லயோ எழுதி கீழே மேல ஒரு பெரிய ஸ்மைலிஸ் நல்லா ஸ்மைலிஸ் போட்டுட்டு ஆஃப்டர் பிஃபோர் பெட்டுக்கு முன்னாடி இதெல்லாம் பண்ணி முடிச்சிடணும். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் செய்யணும். நாளைக்கு என்ன படிக்க போறோம் காலையில, நாளைக்கு ஈவினிங் என்ன படிக்கிறோம், நைட் என்ன படிக்கிறோம், இன்னைக்கே பிளான் பண்ணி ஒரு நோட்ஸ் கீப் நோட் வச்சிருக்கோம். அதுக்கு சின்ன ஒரு டைரி மாதிரி சின்ன ஒரு நோட் மாதிரி போட்டுவோம், கீப் நோட் ஷார்ட் நோட் போட்டுவோம். அதுல மார்னிங் இது படிக்கணும், ஈவினிங் இது படிக்கணும், நைட் இது படிக்கணும். ஸ்கூல் போயிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த ஷெட்யூல் கூட கொஞ்சம் மாறலாம். ஏதாவது ஸ்கூல் டெஸ்ட் இருக்கலாம், அதை கூட சாயங்காலம் படிக்கலாம், அது வேற விஷயம் சரிங்களா. இல்லை நீங்க டியூஷன் போகலாம், டியூஷன் போயிட்டு வந்ததுக்கப்புறம் படிக்கலாம். அதெல்லாம் உங்க ஓன் டைம் அது. ஆனா ரெக்கார்ட் பண்ணும் இதெல்லாம். ஆனா நாளைக்கே பிளான் இன்னைக்கே கொஞ்சம் எதையும் பிளான் பண்ணி வைக்கிற மாதிரி இதையும் பிளான் பண்ணணும். நாளைக்கு என்ன பண்றோங்கிறது இன்னைக்கு நைட்ல ஹவர் சார்ட் முடிச்சதுக்கு அப்புறம் சின்ன சின்ன மினி நோட்ல நாளைக்கு மார்னிங் இது படிக்கணும், ஈவினிங் இது படிக்கணும், நைட் இது படிக்கணும்னு பிளான் பண்ணுங்க. அப்ப ஸ்கூல் போயிட்டு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் பிளான் ஆல்ட்ரானாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா பிளான் பண்ணி வச்சுட்டு உங்களை நீங்களே அசஸ்மெண்ட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு 5 hours 30 minutes படிச்சிருக்கேன், நான் 12th ஸ்டூடெண்ட், நான் 5 hours 30 minutes படிச்சிருக்கேன். நாளை மறுநாள் இந்த வீக் ஃபுல் அப்படியே போட்டோம். ஹவர் சார்ட் நான் டெய்லி நல்லா மெயின்டைன் பண்ணிட்டே வாங்க. இதுல எப்பெல்லாம் 3 hours பிலோ கொண்டு போறீங்களோ அப்ப நீட் டு இம்ப்ரூவ். நேற்று நான் 5 hours 30 minutes படிச்சேன், ஆனா இன்னைக்கு நான் வந்து 2.5 hours தான் படிச்சிருக்கேன். என்ன காரணம்? எதுல நம்ம அதிக கவனம் செலுத்தணும், எக்ஸ்ட்ரா என்ன நம்மளுக்கு நடந்துச்சு, உடம்பு சரியில்லையா, இல்ல ஏதாவது ஃபங்க்ஷன் போனோமா, இல்ல நம்மளவே டயர் இல்லாம போன் அதிகமா யூஸ் பண்ணி படிக்காம உட்காந்தோமா, இல்ல ரிலேஷன் வந்தாங்களா, இல்ல வீட்டுல ஏதாவது ஒர்க் இருந்துச்சா, ஏதாவது ஹவர் சார்ட்ல அந்த டைமிங் பிலோ 3 hours போகும்போது உங்களுக்குரிய அந்த பிலோ 3 hours 5 hours கீழே போகும்போது உங்களுக்குரிய அந்த ரீசனை பக்கத்துல மென்ஷன் பண்ணுவீங்க. எந்த ரீசன் நீங்க திருப்பி மென்ஷன் பண்றீங்கன்னு பார்த்துட்டு உங்களை நீங்களே அசஸ்மெண்ட் பண்ணி அதுல இருந்து ரெட்ரீவ் பண்ணி கரெக்டான பொசிஷனுக்கு வாங்க. ஏன்னா ஆவரேஜா ஒரு 5 to 7 hours நார்மலா படிக்கலாம். 10th 11th 12th ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் டெய்லியுமே. கண்டிப்பா நீங்க உங்ககிட்ட டைம் இருக்குங்க, டைம் மட்டும் சொல்லக்கூடாது. 9:30 தூங்கலாம் போகக்கூடாது. நம்ம 1 மணி வரைக்கும் படிக்கணும். 10th 11th ஸ்டூடெண்ட்ஸ் 1 மணிக்கு படிக்கணும், காலையில 5 o'clock எந்திரிக்கணும். அந்த மாதிரி நீங்க பழகிட்டீங்கன்னா கண்டிப்பா மார்க் நல்லபடியா வரும். சார் 1 மணில ரொம்ப ஓவர் சார், இன்னும் ஓவரா சொல்றீங்க. சரி 1 மணில 11:30 வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 11:30 to மார்னிங் 5:30 இது நல்ல டைமியா? ஓகேவா? ஓகே. அதனால வந்து இந்த டைமிங்கை கரெக்டா ஃபாலோ பண்ணி ஸ்டடி ஹவர் சார்ட்டை கரெக்டா ஃபாலோ பண்ணும், ஸ்டடி டைமிங்ஸ் என்ட்ரி பண்ணும், எவாலுவேட் பண்ணும், டோட்டல் ஹவர்ஸ் எவ்வளவு படிச்சுன்னு மென்ஷன் பண்ணிட்டு ரிவார்ட்ஸ் உங்களுக்குள்ளே கொடுத்துட்டு ஸ்மைலி கொடுத்துட்டு இல்ல அப்பா அம்மாட்ட அடுத்த நாள் கால சைன் வாங்கிட்டு அவங்ககிட்ட ரிவார்ட் வாங்க. 10 ரூபாத்தா 20 ரூபாத்தா, நேற்று 5 மணி நேரம் படிச்சேன், ஒரு பெட் வச்சுக்கோங்க, நான் 5 hours படிச்சேன், எனக்கு 10 rupees சரியா அப்படின்னு அப்பா அம்மாட்ட கேளுங்க. அந்த மாதிரி ஏதோ உங்களை நீங்க என்ஹான்ஸ்மெண்ட் உங்களை நீங்க ஒரு புத்துணர்ச்சி பண்றதுக்கு என்னென்ன பண்ணுமோ பண்ணி வச்சுருங்க. ஆனா ஹவர் சார்ட்டை டெய்லி ஃபாலோ பண்ணுங்க ரிவிஷன் டைமிங்ல. அது இந்த பப்ளிக் எக்ஸாம் படி ஸ்டூடெண்ட்ஸ் 10th 11th 12th ஸ்டூடெண்ட்ஸ்னா எக்ஸாம் டேஸ்க்கும் சரி, இந்த ரிவிஷன் எப்போ உங்களுக்கு ஹாஃப் இயர்லிக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்றாங்களோ, ஹாஃப் இயர்லி ஸ்டார்ட் பண்றாங்களோ, ஹாஃப் இயர்லி இருந்து பப்ளிக் வரைக்கும் இந்த ஹவர் சார்ட்டை அழகா பண்ணிட்டே வரணும். ஒரே மாதிரி ஆவரேஜா 6 hours 5 hours படிச்சுட்டே இருக்கணும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா உங்ககிட்ட என்னெல்லாம் தெரிய வரும் இந்த ஹவர் சார்ட் ஃபாலோ பண்ணும்போது. எந்த சப்ஜெக்ட்லாம் அதிகமா படிக்கணும்னு தெரிஞ்சுக்கலாம், எந்த சப்ஜெக்ட் தொடவே இல்லைன்னு தெரிஞ்சுக்கலாம், எந்த சப்ஜெக்ட்லாம் நம்ம வந்து மிஸ்டேக்கா படிச்சுட்டு இருக்கோம்னு தெரிஞ்சுக்கலாம், எந்த சப்ஜெக்ட்ல எது முடிச்சிருக்கோம்னு தெரிஞ்சுக்கலாம், எது மீதி பேலன்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா நம்ம ரெக்கார்ட் பண்ணிட்டு வரோம் இல்லைங்க, எந்த சப்ஜெக்ட் லெசன்ஸ் படிச்சுட்டு இருக்கோங்கிறது. அதனால அந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ண வரும்போது இந்த எல்லா விஷயமும் தெரிய வரும். இதனால என்ன வரும்னா மார்க் குறைஞ்சுனா கூட ஏன் குறையுதுங்கிறத பேப்பர் அசஸ்மெண்ட் பண்ணும்போது நம்ம ஹவர் சார்ட்ல கரெக்டா ஃபாலோ பண்ணலான்னு செக் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பண்ணும்போது ஹவர் சார்ட்ல வந்து நமக்கு மார்க் அதிகப்படுத்தி கொடுக்கும். ரிவிஷன்ஸ்லயும் சரி, பப்ளிக்லயும் சரி, கண்டிப்பா உங்களோட மார்க் வந்து கண்டிப்பா ஒவ்வொரு சப்ஜெக்டும் நீங்க அந்த சப்ஜெக்ட் 10 marks 15 marks அதிகமாகும். அதனால கண்டிப்பா இந்த ஹவர் சார்ட் கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. ஃபாலோ பண்றது மட்டும் இல்லாம வீக் ஒன்ஸ் ரிவ்யூ பண்ணுங்க, அதே மந்த் ஒன்ஸ் ரிவ்யூ பண்ணுங்க. ரிவ்யூனா ஓவராலா நம்ம எந்த டேஸ்லாம் கம்மியா படிச்சிருக்கோம், ஓவராலா ஆவரேஜா இந்த மந்த்ல எவ்வளவு ஹவர்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம், எவ்வளவு நேரம் படிச்சிருக்கோம், எந்த சப்ஜெக்ட்லாம் அதிகமா படிச்சிருக்கோம், எந்த சப்ஜெக்ட்லாம் தொடவே இல்லைங்கிறதுலாம் அசஸ்மெண்ட் பண்ணி வைங்க. பண்ணி வச்சுட்டு அப்கமிங் டேஸ்ல அப்கமிங் வீக்ல இதை கரெக்ட் பண்ணிக்கோங்க. 7 days ஒன்ஸ் இந்த ஹவர் சார்ட் நோட்டை ரிவ்யூ பண்ணுங்க. ஒரு 1 month ஒன்ஸ் இந்த லாஸ்ட் ப்ரீவியஸ் மந்த்துக்கு என்ன பண்ணுங்க படிச்சுக்கிறத ரிவ்யூ பண்ணி நோட் பண்ணி வைங்க. இது மட்டும் இல்லாம நீங்க என்ன பண்ணணும்னா புதுசா ஜூன் மந்த் தான் ஃப்ரெஷ்ஷான 10th போறேன், 9th 10th போறேன், நான் என்ன பண்ணிட்டேன்னா தாராளமா நீங்க ஜூன் மந்த் ஸ்கூல் ஆரம்பிச்சதுல இருந்து ஹவர் சார்ட்டை டெய்லியும் ஃபாலோ பண்ணுங்க. டெய்லி ஃபாலோ பண்ணும்போது மிகப்பெரிய ஒரு சான்சஸ் டு யூ கெட் a குட் மார்க்கிங் 450 plus 10th standard 11th 12th எல்லாம் ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 500க்கு மேல above 500 மேல கண்டிப்பா இருக்கிற சான்சஸ் நிறைய இருக்கு. பப்ளிக் டியூஷன்ல மட்டும் ஸ்டார்ட் பண்ணணும் இல்ல, ஸ்கூல் இப்ப நீங்க வீடியோ பார்த்துட்டு இருக்கோங்க, நான் வந்து இப்பதான் 9th 10th போறேன், நான் ஜூன்ல இருந்து இந்த ஹவர் சார்ட் பிளான் ஸ்டார்ட் பண்ணலாமா? தாராளமா ஸ்டார்ட் பண்ணலாம். அப்ப இது ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இந்த ஸ்டடி ஹவர்ஸ் உங்களுக்கே தெரியும்.
நேற்று 4 hours தான் படிச்சேன், இன்னைக்கு நான் 2 hours தான் படிச்சிருக்கேன். நேற்று வந்து நான் ஸ்மைலி வந்து சிரிக்கிற மாதிரி போட்டிருந்தேன், இன்னைக்கு நோட்ல ஸ்மைலி வந்து நான் கொஞ்சம் சேடா தான் போடணும், ஏன்னா நான் 2 hours தான் படிச்சேன். நீட் டு இம்ப்ரூவ், நான் என்னோட கேட்டகரி நீட் டு இம்ப்ரூவ்ல இருக்கேன், நாளைக்கு வந்து நான் வெரி குட் படிக்கணும். அப்படியே அந்த மாதிரி ஒரு காம்படிஷனா படிங்க, சரிங்களா? ஓகே, இந்த ஹவர் ஷாட் நோட்புக் உங்களுக்கு படிக்கிற இடத்துல எப்பவுமே இருந்துட்டே இருக்கணும், அது நீட்டா இருக்கணும், நல்ல நீட்டா ரெக்கார்ட் மாதிரி மெயின்டைன் பண்ணுங்க. பிளஸ் அது மட்டும் இல்லாம உங்க ஸ்டடி பிளேஸ்ல எப்பவுமே இந்த ஹவர் ஷாட்டை பத்திரமா வச்சு பழகுங்க. ஒரு சின்ன கிளாக் ஒன்று பக்கத்துல எப்பவுமே படிக்கிற இடத்துல இருக்கணும், உங்களுக்கு அந்த ரூம்லயே இருக்கணும். அந்த டைமிங் பார்த்துட்டே படிங்க, டைமிங் பார்த்துட்டு ரிவிஷன் பண்ணுங்க. பிளஸ் எக்ஸாம் டைம்ல கொண்டு போற வாட்சையும் கண்டிப்பா இப்பயே ப்ரீ பிளான்டா ஒரு நல்ல போல்டா இருக்கிற நம்பர்ஸ் போட்டுருக்க வாட்சா யூஸ் பண்ண ஒயிட் பேக்ரவுண்ட்ல இருக்கிற வாட்சா நல்ல ஒரு பெரிய ரவுண்ட் கிளாக் மாதிரி எந்த டிஜிட்டலைஸோ இல்ல மாடர்னா இல்லாத வாட்சா வாங்கி வச்சுக்கோங்க எக்ஸாமுக்கு. இதெல்லாம் எக்ஸாம் டைம்ல நம்மளுக்கு இந்த ஹவர் சார்ட்டை ஃபாலோ பண்ணும்போது சரி, நம்ம இந்த டைமிங் பார்த்துட்டே படிக்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப முக்கியம், சரிங்களா? இப்ப சொன்ன விஷயத்தெல்லாம் ஃபாலோ பண்ணி ஹவர் சார்ட் நோட்புக் கண்டிப்பா போட்டுருவீங்கன்னு நினைக்கிறேன், படிச்சிருவீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா படிப்பீங்க, கண்டிப்பா இதனால இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குங்க. கண்டிப்பா இந்த இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே எந்தெந்த இடத்துல இருந்து இந்த வீடியோ வாட்ச் பண்றீங்கன்னு, எந்த ஸ்டூடெண்ட்ஸ் எந்த டிஸ்ட்ரிக்ட்ல வாட்ச் பண்றீங்கன்னு மென்ஷன் பண்ணுங்க. அது இல்லாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க, சரிங்களா? இதெல்லாம் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக் என்ன ஆகும்னா அடுத்தடுத்த வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பா தெரிய வரும். நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணிருக்கோம், இதை அப்லோட் பண்ண போறோம். கண்டிப்பா பாருங்க, வாட்ச் பண்ணுங்க, சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. மிஸ்டர் டியூட்டர் சேனல் உங்க இந்த பார்த்துட்டு எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஒரு ஆல் தி பெஸ்ட். பப்ளிக் எக்ஸாம்ஸ் ஹேண்டில் போறவங்களும் சரி, இல்ல 6th 7th 8th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாலும் சரி, கண்டிப்பா உங்களோட இந்த ஹவர் சார்ட் பிளானிங் வந்து உங்களோட ஸ்டடி ஹவர்ஸை கண்டிப்பா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும், உங்க மார்க்ஸையும் என்ஹான்ஸ்மெண்ட் பண்ணி கொடுக்கும் கண்டிப்பா, சரிங்களா? எனிவே, ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ, பை.